Hey guys, இன்னைக்கு சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த இன்ஸ்டிடியூட்டோடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டிடியூட் 2010ல் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆன இன்ஸ்டிடியூட் தான் இது. அக்கார்டிங் டு NIRF இது 151 to 200 பேண்ட் ரேங்கிங்கில் இருக்குது. NAACRல அப்ரூவ் ஆகப்பட்டு A+ கிரேட் வாங்கியிருக்கு. இந்த இன்ஸ்டிடியூட்டோட ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தா நிறையா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, transport facility, hostel facilities, gym, culturals, food court, lab, modern classrooms, libraries அப்படின்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இவங்க இந்த காலேஜில் வச்சுருக்காங்க. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோடைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கோர்சஸ்ன்னு பார்த்தா ரொம்ப வேரியஸாக தான் இருக்குது. அக்கார்டிங் டு டெக்னாலஜிக்கலி அவங்க வந்து ரொம்ப வெல் வெர்ஸ்டாக இருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு அவங்க டைப்ஸாக வந்து கோர்சஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெக்ரூட்மெண்ட் பார்ட், பிளேஸ்மெண்ட் பார்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாமே வந்து நம்மளுடைய லைஃப்பில் இந்த காலேஜ் டைம்ஸில் தான் நம்மக்கிட்ட வரும். காலேஜ் முடித்தோடனே நம்ம வேலைக்கு போகணும், பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ இந்த காலேஜில், இந்த இன்ஸ்டிடியூட்டில் 95% ஆஃப் த டாப் ரெக்ரூட்டர்ஸ் இவங்க கூட டைஅப்பில் இருக்காங்க. ஸோ தட் இன் கேம்பஸ்லேயே நம்ம வந்து பிளேஸ் ஆகி நம்ம ஜாபை வந்து அட்டைன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஹையஸ்ட் சேலரி ஆஃப் 22 lakh per annum ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கி பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்களுமே இந்த விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு ஸ்கில்ஃபுல்லாக மாறி, நாலேஜபிளாக மாறி இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கும் டாப் MNCயில், ட்ரீம் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் சரியான கைடன்ஸ் இல்லாமல் நம்மளால சரியான யூனிவர்சிட்டியையும் ஒரு கரெக்டான ஜாப்லையும் போய் பிளேஸ் ஆக முடியாது. ஸோ உங்களுக்கான சரியான ஒரு கைடன்ஸை கொடுக்கறதுக்கு தான் ஃபியூச்சர் அகாடமி அப்படின்றவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க. எப்படி ஒரு கரியரை சூஸ் பண்ணணும், உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப எந்த கோர்ஸ் கரெக்டாக இருக்கும், எந்த ஜாப்க்கு நீங்கள் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸை எடுத்துக்கோங்க.